கேபிட் இண்டிட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். நான் தாங்க உங்கள் ராகுல். நானுமே நலம். அப்புறம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது செப்டோ டெலிவரி ஆப்னு ஒன்று இருக்குது, ஓகேங்களா? அதை வந்து எப்படி ஓப்பன் பண்ணுறது, எப்படி அதில் ஜாயின் பண்ணுறது அப்படின்றத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்க்க போகிறோம். ஓகேங்க. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா 3 ஸ்டெப்ஸ் இருக்குது. அண்டு வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவை அப்படின்றத வந்து நான் ஒன் பை ஒன்னாக சொல்கிறேன். அது இப்போயே வந்து எல்லா கையில் எடுத்து வச்சுக்கோங்க, ஓகேங்களா? என்னென்ன தேவைன்னு பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டு, பேன் கார்டு, அப்புறம் டிரைவிங் லைசன்ஸு, அப்புறம் ஆர்சி, அதாவது வெஹிக்கிளோட ஆர்சி. இது எல்லாத்தோட பிடிஎஃபோ இல்லை வந்து கேமராவில் நல்ல குவாலிட்டி உள்ள கேமராவில் வந்து ஃபோட்டோ எடுத்தாலும் ஓகே தான். இது இருந்தாலும் ஓகே. இதெல்லாம் தான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த எல்லா ப்ராசஸையும் நான் டக்குன்னு சொல்லி முடிக்க ட்ரை பண்ணுறேன். ஒரு 7 to 8 நிமிஷத்துக்குள்ள முடிக்க பார்க்குறேன், ஓகேங்களா? ரொம்ப நேரம் பார்த்தாலும் உங்களுக்கு போர் அடிக்கும், இன்ஃபர்மேஷன் ஆகலாம், ஓகேங்களா? நான் முடிஞ்ச அளவுக்கு டக்குன்னு முடிக்க பார்க்குறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன இன்ட்ரோ மட்டும் பார்த்துட்டு நம்ம அப்படியே கண்டிப்பாக பண்ணுவோம் ஜாயினிங் ப்ராசஸை பற்றி, ஓகேங்களா? ஜாயினிங் ப்ராசஸை பற்றி தாங்க பார்க்க போகிறோம், ஓகேங்களா? ஜாயினிங் ப்ராசஸில் ஒன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபோன் நம்பரு, ஓகேங்களா? ஃபோன் நம்பர் வந்து எப்படி கொடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட டெம்பரரி நம்பர் ஏதாவது இருந்ததுன்னா அதை கொடுங்க. உங்களோட டெம்பரரி நம்பர் கொடுத்துட்டிங்கன்னா அவங்க வந்து ஒரு ஓடிபி வந்து உங்களோட மொபைல் நம்பருக்கு வந்து சென்ட் பண்ணிவிடுவாங்க. அந்த ஓடிபியை அப்படியே நீங்கள் வந்து என்டர் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? ஒன்ஸ் உங்களோட ஃபோன் நம்பர் ரெஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்சிச்சுன்னா, ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த சிட்டின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. எந்த சிட்டியோ அந்த சிட்டி வந்து கிளிக் பண்ணிடுங்க, ஓகேங்களா? மூணாவதாக வந்து பார்த்தீங்கன்னா ரெஃபரல் கோடுன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட ரெஃபரல் கோடு இருந்ததுன்னா ரெஃபரல் கோடு போடுங்க. அப்படி இல்லைன்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கிப் அண்ட் கண்டினியூன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், ஓகேங்களா? அதை நீங்கள் கிளிக் பண்ணிடுங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த ஸ்டெப்பில் உங்கள்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா மேரிட்டல் ஸ்டேட்டஸ் கேட்பாங்க, ஓகேங்களா? மேரிட்டல் ஸ்டேட்டஸ் வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிளாக மேரிட்டான்னு கேட்பாங்க. நீங்கள் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆன்சர் பண்ணணுமோ அது பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது ஸ்டெப் வந்தாச்சுங்க. முதல் ஸ்டெப்பு இவ்வளோ தான் இருக்குது. எல்லாத்தையும் முடிச்சிட்டிங்கன்னா ரெண்டாவது ஸ்டெப்பு, ஓகேங்களா? ரெண்டாவது ஸ்டெப்பில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஒர்க் ரிலேட்டடான கொஷின்ஸ் சில இது கேட்பாங்க, ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எந்த கடையில் போயிட்டு ஆர்டர் வந்து வாங்கணுமோ அந்த கடையை வந்து நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட என்ன வண்டி இருக்குது ஒர்க் பண்ணுறதுக்கு, இல்லையா உங்கள்கிட்ட வண்டி இல்லைன்னா அதுக்கு தனியாக ப்ராசஸ் இருக்குது, ஓகேங்களா? வண்டி இருக்குதுன்னா அப்படின்றக்காண்டி தான் நான் இந்த ப்ராசஸ் எல்லாம் சொல்லிட்டு இருக்கிறேன், ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது ஸ்டெப்பில் இது வந்து என்ன கேட்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எந்த ஸ்டோரில் போயிட்டு ஆர்டரை வந்து பிக்கப் பண்ணுமோ அந்த ஸ்டோரோட நேமை வந்து அதில் வந்து கிளிக் பண்ணிடுங்க. ஒன்ஸ் நீங்கள் அதை முடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தது வந்து உங்களோட ஷிஃப்ட் டைமிங் கேட்கும். அதாவது ஆஃப்டர்நூன் நீங்கள் போக ஆசைப்பட்றீங்களா, இல்லை நைட் டைமா, இல்லை வந்து மார்னிங் டைமா, இல்லை ஸ்நாக்ஸ் டைமா, இப்படி வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஷிஃப்ட் உங்களுக்கு சரியாக இருக்குமோ அந்த ஷிஃப்ட்டை நீங்கள் கொடுத்துக்குங்க, ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஜாப் டைப்பை பற்றி கேட்பாங்க. என்னென்னா பார்ட் டைமா, இல்லை ஃபுல் டைமா, இல்லை சண்டே மட்டும் ஒர்க் பண்ணுறீங்களான்னு கேட்கும், ஓகேங்களா? பார்ட் டைமாக வந்து பார்த்தீங்கன்னா 4 to 5 ஹவர்ஸ் வந்து தினமும் நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபுல் டைமாக இருந்து பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன், நீங்கள் வந்து தினமுமே 9 மணி நேரம் கம்பல்சரியாக ஒர்க் பண்ணி ஆகணும். அடுத்து வந்து சண்டே டைமில் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது சண்டே மட்டும் நீங்கள் ஒர்க் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா 9 மணி நேரம் நீங்கள் வந்து சண்டே மட்டும் ஒர்க் பண்ணணும். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ராக்சிமேட்டாக அவங்க எவ்வளோ இன்கம் கொடுத்துருக்காங்கன்னா 12,000 ரூபா கொடுத்துருக்காங்க, ஓகேங்களா? அப்புறம் வந்து ஃபுல் டைமாக நீங்கள் வந்து சம்பாதிக்கணும் ஆசைப்பட்டீங்கன்னா 40,000 வரைக்கும் சம்பாதிக்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் டைமாக இருந்ததுன்னா வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோனா 30,000 வரைக்கும் சம்பாதிக்கலாம், ஓகேங்களா? இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோனில் அவங்க கொடுத்தது, அதாவது அந்த பார்ட் டைம் ஃபுல் டைம் சண்டே, அதாவது நம்ம ரெஜிஸ்டர் பண்ணுறப்ப அந்த டைமில் காட்டினது தான். நான் அதை பற்றி தான் சொல்கிறேன், ஓகேங்களா? நான் இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா ஓட்டில் அதாவது செப்டோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில பிளேஸில் மட்டும் தான் ஒர்க் ஆகும், ஓகேங்களா? நான் இருக்கிற பிளேஸில் வந்து பார்த்தீங்கன்னா செப்டோ கிடையாது, ஓகேங்களா? நான் உங்களுக்காக ரெஜிஸ்டர் மட்டும் பண்ணியிருக்கிறேன், ஓகேங்களா? எப்படி வந்து ரெஜிஸ்டர் பண்ணுறதுன்றக்கோசரம் அதை நான் ட்ரை பண்ணி உங்களுக்கு அதை அப்படியே சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் ஒன் பை ஒன்னாக, ஓகேங்களா? ஒன்ஸ் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஜாப் டைப் கொடுத்ததுக்கப்புறம் அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று கேட்கும். என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த வெஹிக்கிள் யூஸ் பண்ணுறீங்க, அதாவது நீங்கள் வந்து டெலிவரி பண்ணால் எந்த வெஹிக்கிள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க, ஓகேங்களா? அதுக்கு வந்து நீங்கள் பைக்கா, இல்லை சைக்கிளா, எலக்ட்ரிக் பைக்கா, எலக்ட்ரிக் சைக்கிளான்னு என்னென்னு பார்த்துட்டு கரெக்டாக கொடுத்துக்குங்க, ஓகேங்களா? வீக் ஆஃப் எப்போ எடுத்துக்கிறீங்க, அதாவது எப்போ நீங்கள் வந்து லீவ் போட்டுக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. வெனஸ்டேவா சாட்டர்டேவான்னு கேட்பாங்க. 2 நாள் தான் உங்களால் லீவ் போட முடியும். எந்த நாள்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அதாவது ஃபுல் டைமாக ஒர்க் பண்ணுறவங்களுக்கு நான் சொல்கிறேன், ஓகேங்களா?
அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட்ஸ், அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெப் 3. இந்த டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா நான் சொன்னேன் இல்லையா ஃபஸ்ட்டே, அதாவது உங்கள் கையில் வந்து ஒரு நல்ல ஃபோன் இருந்துச்சுன்னா அதுலேயே நீங்கள் வந்து கிளியராக பிக்சர் எடுத்தாலுமே ஓகே. அப்படி இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஜெராக்ஸ் கடை பக்கத்தில் ஏதாவது இருந்துச்சுன்னா, ஜெராக்ஸ் கடையில்னா கம்ப்யூட்டர் சென்டர் இந்த மாதிரி இடத்துக்கு போயிட்டு நீங்கள் வந்து என்னென்னா உங்களோட டாக்குமெண்ட்ஸ் வந்து பிடிஎஃபாக வந்து உங்களோட இமெயில் ஏற்றி வச்சுங்க. நான் ஃபஸ்ட்டே சொன்னேன், அதுக்கு தான் ஒரு 5 டாக்குமெண்ட்டாக 4 டாக்குமெண்ட் சொன்னேன் இல்லையா, அந்த 4 டாக்குமெண்ட்டு நீங்கள் வச்சுருந்தோன்னா டக்கு நான் சொல்ல அப்படியே நீங்கள் அப்ளை பண்ணி முடிச்சிடலாம், இப்போயே வேலையை முடிச்சிடலாம். ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மொதல் டாக்குமெண்ட் என்ன தேவைன்னு பார்த்தீங்கன்னா பேன் கார்டு, அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டு, இது ரெண்டுத்தையும் வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ரெண்டுமே வந்து தனித்தனியாக தான் கேட்கும். ஓகேங்களா? ரெண்டுத்தையும் நீங்கள் வந்து தனித்தனியாக அப்லோட் பண்ணிடணும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட டிரைவிங் லைசன்ஸை வந்து உள்ளுக்குள்ளே அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒன்ஸ் டிரைவிங் லைசன்ஸை அப்லோட் பண்ணதுக்கப்புறம் உங்களோட வெஹிக்கிள் ஆர்சி வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒன்ஸ் இது எல்லாமே முடிச்சிட்டிங்கன்னா கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து பார்த்தீங்கன்னா வெரிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஓகேங்களா? ஒன்ஸ் வெரிஃபிகேஷன் வந்து சக்ஸஸ் ஆயிடுச்சுன்னா அதுக்கடுத்த ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா டுட்டோரியலுக்கு கொண்டு போவோம் உங்களே. ஓகேங்களா? டுட்டோரியலில் போயிட்டு என்னன்னா நிறையா வீடியோ காட்டும் உங்களுக்கு, அந்த எல்லா வீடியோ நீங்கள் பார்க்கணும். அதோட வந்து பார்த்தீங்கன்னா டுட்டோரியல் முடிஞ்சிடும். சில வீடியோ, அந்த வீடியோ எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான் இருக்கும். ஸ்விக்கியாக இருக்கட்டும், சொமேட்டோ இருக்கட்டும், எல்லாத்துக்குமே டுட்டோரியல் உண்டு. ஓகேங்களா? இதுக்கு மட்டும் இல்லை. ஒன்ஸ் இது எல்லாத்தையுமே பார்த்து முடிச்சிட்டிங்கன்னா அதுக்கடுத்த ஸ்டெப்புக்கு எங்கே கூப்பிட்டு போகணும்னு பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா எந்த அமௌண்ட்டும் வாங்க மாட்டாங்க. பட் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து செப்டோ ஸ்டோரில் போயிட்டு உங்களோட பேக் மட்டும் வாங்குற மாதிரி இருக்கும். பேக் டிஷர்ட்டு அதுக்கு எவ்வளோ காசு கட்டணும்னு பார்த்தீங்கன்னா 1500 ரூபா. என்னடா இது காசே வரலையே நினச்சோம். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி வச்சுட்டாங்க டெஸ்ட்டு. அவங்க வாங்காமல் செப்டோ ஸ்டோரில் போயிட்டு நம்ம காசு கொடுத்து வாங்குற மாதிரி இருக்கும் அந்த திங்ஸ்லாம். ஓகேங்களா? ஒன்ஸ் நீங்கள் இதெல்லாம் வாங்கிட்டீங்கன்னா வேலையெல்லாம் கம்ப்ளீட்டாக முடிஞ்சுதுங்க. ஓகேங்களா? இது மட்டும் தானே ராகுல் அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்லைங்க, இன்னொன்று சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா செப்டோவை நீங்கள் சேர்ந்தீங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு டைம் கொடுத்துருக்குறாங்க. அந்த டைமுக்குள்ளே நீங்கள் கண்டிப்பாக போயிட்டு டெலிவரி பண்ணியே ஆகணும். ஓகேங்களா? பண்ணலினா பெனால்ட்டி இந்த மாதிரி ஏதாவது போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. செப்டோ வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் சென்னையில் மட்டும் தான் இருக்குது. இன் ஃபியூச்சரில் மேபி எல்லா ஊர்களுக்கும் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ ஸ்விக்கியே வந்து பார்த்தீங்கன்னா எடுத்தோன்னா எல்லா ஊர்லேயும் டக்குன்னு வரல, கொஞ்சம் கொஞ்சமாக தான் வரும். அதே போல் இந்த செப்டோவும் வந்து அதாவது ஃபியூச்சரில் பெரிய லெவலில் வரக்கூடிய ஒரு ஆப்பு தான் இதுவும். ஓகேங்களா? சம்பாதிக்கக்கூடிய ஆப்பு தான். ஓகே, அவ்வளோதான். இதோட வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் முடிச்சு சொல்லிட்டேன் எல்லாத்தையுமே. அவ்வளோதான் இருக்குது. சரி, ஓகேங்க. மறுபடியும் இன்னொரு சூப்பரான அட்டகாசமான வேறு லெவலில் இருக்கக்கூடிய விலாகில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்கள்கிட்ட விடைபெறுவது உங்கள் பிடிஆர். ஓகே, பாய்.